ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ எபிசோடு 171 நம்ம பார்க்க போகிறோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே இன்ஃபில்ட்ரேஷன் த செட்டப் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஈனோ ஆங்கோக்கு ட்ரீட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஷீனோ வந்துட்டு அவங்க எப்படி இருக்காங்கன்னு சொல்லி கேட்கும் போது திடீர்னு கொலாப்ஸ் ஆயிட்டாங்க, என்னன்னே புரியல அப்படின்னு சொல்லுவா. ஷீனோ வந்துட்டு நம்மளோட அந்த மிஷனை நம்ம கண்டினியூ பண்ணி ஆகணும், அதனால நம்ம அந்த இன்னுக்கு திரும்ப போகணும் அப்படின்பா. நருட்டோ இசரிபியை பற்றி ஒரி பண்ணுவான். அவளை பற்றி எதுக்கூட ஒரி பண்ணுற, அவ காய்மாடா டீமன் ஆஃப் த ஓஷன்ரா அப்படின்பா. நான் தான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொன்னேன், அவதான் என்ன காப்பாத்துறான்னு அப்படின்னு அந்த விஷயத்த நருட்டோ ஆர்கியூ பண்ணுவான். இந்த பாயிண்ட்ல ஆங்கோவோட பாஸ்ட் டைம்ல அவங்களுக்கு எரேஸ் ஆன மெமரியில என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த காட்டுவாங்க. ஆங்கோ அந்த ரிசர்ச் பார்த்திருப்பாங்க இல்லையா, அதனாலேயே ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிருப்பாங்க. பிளேட்டை கிளீன் பண்ணிட்டு இருக்கும்போது கீழே விழுந்து உடஞ்சிரும். என்னாச்சுன்னு ஒரோச்சிமாரு கேட்கும் போது என் கையை விட்டு ஸ்லிப் ஆகி விழுந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு கிளீன் பண்ணுவா. ஒரோச்சிமாரு வந்துட்டு இங்க நடக்கிற எல்லா விஷயமும் ரிசர்ச்சும் ஒக்காகேக்கே நல்லா தெரியும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவான். எனக்கு புரிஞ்சுது அப்படின்ட்டு போயிருவான் ஆங்கோ. பிரசன்ட்ல ஈனோ வந்துட்டு அப்ப அந்த இசரிபிங்கிற புள்ளதான் உன்னை காப்பாத்தினா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஆமா நான் அவளுக்கு கடமைப்பட்டிருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவான். ஷீனோ வந்துட்டு இப்ப அவளை காப்பாத்தி கூட்டிட்டு போறது யாரு, நேத்து நம்மளை அட்டாக் பண்ண வந்தானே, நம்மளோட கைகள்ல கட்டப்பட்டிருக்கு நருட்டோ, நம்மளோட மிஷன்ல தான் நம்ம கவனத்தை செலுத்தணும், கவர்மெண்டோட பணத்தை காப்பாத்தி அந்த கைமாவை கேப்சர் பண்ணணும் அப்படின்பா. ஈனோ ஷீனோ சொன்னதுதான் கரெக்ட் அப்படின்பா. அவளை நார்மலா பாடுறா, பார்த்தாலே மான்ஸ்டர்னு தெரியலையா அப்படின்னு சொல்லி கேட்பா. நீ சொல்றது எனக்கு புரியுது, ஆனா இதுக்கு பின்னாடியே ஏதாவது ஒரு ரீசன் இருக்கலாம்ல, அவளை ஃபாலோ பண்ண அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம்லன்னு சொல்லி கேட்கும் போது லூசு மாதிரி பேசாதடா அப்படின்பா ஈனோ. இப்போ அவ எங்க இருப்பாங்கிற விஷயம் கூட நமக்கு தெரியாது, எப்படா தேடுறது அப்படிங்கும் போது எனக்கு ஒரு விஷயம் தெரியும் அப்படின்பா. இந்த பாயிண்ட்ல அவன் எதை மீன் பண்ணுவானா, நருட்டோவை தேடி போகும்போது பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பர்சன்ஸ் வந்து டிசப்பியர் ஆயிருக்காங்க, ஆனா இவ ஒருத்தி மட்டும் டிசப்பியர் ஆகலைன்னு சொல்லி கேதர் பண்ணிப்பாங்களே இன்ஃபர்மேஷன், அது எந்த இடத்துல நடந்துச்சு அப்படிங்கிற விஷயம் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே தெரியும். இதை பேசிட்டு இருக்கும் போதே ஆங்கோ வந்துட்டு அப்சல்யூட்டா அதே தான், காய்மா கண்டிப்பா அந்த டீமன் ஐலாண்ட்ல தான் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாங்க. எந்திரிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஈனோ பாப்பா. ஆங்கோ இந்த பாயிண்ட்ல நான் ரொம்பவுமே முக்கியமான ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இந்த காய்மா இருக்கு இல்லையா, அது பாத்தீங்கன்னா ஆக்சுவல் ஹியூமன் தான். இவங்களோட டெஸ்ட் மூலமா தான் பாத்தீங்கன்னா லேப்ஸ்ல இந்த மாதிரி ஆல்டர் பண்ணப்பட்டிருப்பா. அடுத்த சீன்லயே பாத்தீங்கன்னா யோரோய் அண்ட் ஈசரிபி ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா ஒரோச்சிமாருவோட குகைக்குள்ள போவாங்க. யோரோய் எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லாத மாதிரி பாத்தீங்கன்னா அவன் வேலையை அவன் பாக்கறதுக்கு போயிருவான். ஆனா இந்த பாயிண்ட்ல ஈசரிபிக்கு ரொம்பவுமே பேடான ஃபீலிங் தான் இருக்கும். அவளோட உடம்புல சில இடங்கள்ல மட்டும் பாத்தீங்கன்னா இந்த பேண்டேஜ்ங்கிறத கட்டியிருப்பா. அது என்ன காரணத்தினாலனா இந்த ஃபிஷ் ஸ்கின் வந்து வெளியே மக்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு. இதை வாட்டர்ல பார்த்துட்டு அவளுக்கு பாத்தீங்கன்னா பிளாஷ்பேக் திரும்ப ஒரு மாதிரி கிளிச் ஆகும். என்னன்னா நருட்டோ பாத்தீங்கன்னா இவளை மான்ஸ்டர்னு சொல்லும் போது காப்பாத்திருப்பான் இல்லையா அந்த விஷயம். அதுக்கப்புறம் பீப்புள்ஸ் எல்லாமே சுத்தி நின்று இவளை பத்தி பொருளை வீசியிருப்பாங்க தெரியுங்களா, இந்த பிள்ளை தானே ஸ்பிரிட் தூக்கிட்டு போயிட்டு திரும்ப விட்டது அப்படின்னு சொல்லிட்டு நருட்டோ சைட் சீன் ஜம்ப் ஆகும். எப்படி ஒரு மனுஷனை இப்படி மாத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக்கிங்கா கேட்பான். இதை நான் உங்களுக்கு ஆரம்பத்துல இருந்தே சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த டீமன் ஐலாண்ட்ல வந்து மீன் பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ண எல்லா பீப்புள்ஸுமே பாத்தீங்கன்னா டிசப்பியர் ஆயிருப்பாங்க. அவங்க எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா ஒரோச்சிமாரு வந்து ஜஸ்ட் ஒரு லேப் ராட் மாதிரி ஒரு லைவ் சப்ஜெக்ட்ஸ் மாதிரி யூஸ் பண்ணியிருப்பான், அவங்கள வச்சு டெஸ்டிங் பண்ணியிருப்பான். நருட்டோ அந்த பாயிண்ட்ல செம ட்ரிகர் ஆவான். கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஒரோச்சிமாரு பண்ற மோசமான விஷயங்கள் எல்லாம் கண்டுபிடிச்ச ஹொக்காகே அதை ஸ்டாப் பண்றதுக்கு போயிருப்பாரு. எக்ஸாக்டா சொல்லணும்னா ரொம்ப வருஷத்துக்கு வாழணும்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு ஃபர்பிடன் ஜுட்சுவை கண்டுபிடிச்சிருப்பான். ஒரோச்சிமாருவை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு ஒரு சேஃபஸ்டான ஹைட் அவுட்ங்கிறது பாத்தீங்கன்னா லீஃப் வில்லேஜ்ல தான் இருந்திருக்கும். எவனாலுமே பாத்தீங்கன்னா எதுவுமே பண்ண முடியாது. இந்த ஒரு பாயிண்ட்ல இந்த ஒரு பிரச்சனை வந்து பெருசாகி இவனை வந்து ஒரு துரோகின்னு சொல்லி முத்திர குத்துனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வெளியே போயிருப்பான் இல்லையா, அந்த வகையில தான் ஒரோச்சிமாரு இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ஹைட் அவுட்ங்கிறது வச்சிருப்பான். இதை எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா ஆங்கோ வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. அப்ப காணாம போன பீப்புள்ஸ்லாம் அப்படின்னு ஈனோ சொல்லுவா. ஷீனோ வந்துட்டு அவங்க எல்லாத்தையுமே ஒரு லேப்ரேட் மாதிரி டெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்பா. நருட்டோ ஒரோச்சிமாரு மேல செம காண்ட்ல இருப்பான். பீப்புள் எல்லாம் யாருன்னு இவன் மைண்ட்ல திங்க் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு செம காண்ட்ல இருப்பான். ஷீனோ வந்துட்டு என்ன பண்ணலாம்னு சொல்லி கேட்கும் போது கண்டிப்பா நம்ம அவனோட ஹைட் அவுட்டுக்கு போறோம், இசரிபியை காப்பாத்துறோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவான். இது உண்மையாலுமே நல்ல பிளான் தான், கைமாவை போய் விசிட் பண்ணிட்டு வரலாமா அப்படின்பாங்க. ஆங்கோ டிராவல் பண்ணி போகும்போது ஆங்கோக்கு பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் இந்த டீமன் ஐலாண்ட பத்தி. அப்படின்னா இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்னு சொல்லி கேட்கும் போது ஒரோச்சிமாரு தான் ஜொனினா இருக்கும் போது எனக்கு சென்சேவா இருந்தாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாங்க. நருட்டோல ரொம்ப ஷாக் ஆகும். ஆங்கோவோட அந்த கர்ஸ்ட் மார்க் கொடுக்குற பெயின் பாத்தீங்கன்னா ரொம்பவுமே ஸ்ட்ராங் ஆயிட்டே வரும்.
வரைக்கும் ஒரோச்சிமாரு அந்த ஹைட் அவுட்ல தான் இருப்பான். யாரும் நம்மள நெருங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவான். ஏமாச்சி என்ன பண்ணலான்னு கேட்கும் போது அதை நீயே பாத்துக்க அப்படின்றோம் ஒரோச்சிமாரு. அவனோட திமிருக்கே அவனுக்கு திரும்ப கொடுத்தாகணும் அப்படின்ட்டு செம கான்ல போவான் ஏமாச்சி. 4 பேருமே இந்த ஹைட் அவுட்டுக்கு ரீச் ஆயிருவாங்க. அவங்க டிராவல் ஆகி முன்னாடி போவாங்க. இந்த பாயிண்ட்ல கூட ஷீனோவோட பக்கை யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா உள்ள ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் உள்ளே போவாங்க. இசரிபி அவ கேதர் பண்ண இன்ஃபர்மேஷனை பாத்தீங்கன்னா ஆமாச்சி கிட்ட சொல்லுவா, இந்த மாதிரி வந்து ஷிப்ஸ் வந்து கிளம்புதுன்னு. உண்மையாமே உன்னை திரும்ப அந்த வில்லேஜுக்கு அனுப்பிச்சு விட்டது எனக்கு நல்லதா போச்சு அப்படின்பா. ஆக்சுவலா இந்த விஷயம்லாம் எதுக்காக இசரிபி பண்றானா அவளை திரும்ப நார்மலா மாத்திரக்காக தான் இத்தனை விஷயமே பண்ணி கொடுப்பா. இந்த இடத்துல கூட ஆமாச்சி சொல்ற விஷயம் என்னவா இருக்கும்னா, நீ வந்து ஒரு புரோட்டோடைப், அந்த வகையில நான் சொல்றத நீ எந்த அளவுக்கு கேட்டு நடந்துக்கிறியோ அந்த அளவுக்கு சீக்கிரமாவே நான் உன்னை நார்மலா ஆக்கிடுறேன் அப்படிங்கிற விஷயத்த ப்ராமிஸ் பண்ணி இருந்திருப்பான். அந்த விஷயத்த தான் இங்கேயும் சொல்லுவான். நம்மளோட கெஸ்ட் வந்திருக்காங்க இல்லையா, அவங்களெல்லாம் போய் கவனிச்சுக்க அப்படின்னு சொல்லி தாட்டி விடுவான். இந்த பாயிண்ட்ல மிசுமி வந்துட்டு நீ ரொம்ப கெட்டவன்டா அப்படின்பா அமாச்சியை பார்த்து. நருட்டோ உள்ள யாருமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போவான். இந்த பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா எல்லாருமே இது என்ன கன்றாவிடான்னு பார்த்துட்டு இருக்கும் போது இசரிபி ஒரு ரோப்பை புல் பண்ணுவா. அந்த ஒரு ட்ராப்ல பாத்தீங்கன்னா நருட்டோ ஈனோ அண்ட் ஷீனோ மாட்டிக்குவாங்க. ஆங்கோ இந்த இடத்துல இசரிபியோட கழுத்துல குணாயை வச்சுட்டு லீஃப் வில்லேஜ் ஷினோபிஸை மட்டும் பகச்சிக்காத அப்படின்பாங்க. அதுல இருந்து எஸ்கேப் ஆகி பாத்தீங்கன்னா இந்த டோரை க்ளோஸ் பண்ணிட்டு போயிருவா இசரிபி. இந்த பாயிண்ட்ல 2 பி கிரியேச்சர்ஸ் வரும். என்ன குட்டிகளா விளையாடலாமா அப்படின்பாங்க. நருட்டோ ஈனோ அண்ட் ஷீனோ பாத்தீங்கன்னா கீழே வந்திருப்பாங்க, சேஃபா தான் இருப்பாங்க. இந்த இடத்துக்கு யோராய் வருவான். இவனை பார்த்தோன்னே ஃபேஸ் கொஞ்சம் ஃபெமிலியரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஷீனோ இவன் யாருங்கிறத ரெகக்னைஸ் பண்ணிடுவான். நீ அந்த சுனின் எக்ஸாம்ல வந்தவன் தான் சாஸ்கேக்கு அகைன்ஸ்டா அப்படின்னு சொல்லுவான். ஈனோவும் கண்டுபிடிச்சிருவா. நருட்டோவுமே பாத்தீங்கன்னா கடைசியா கிளாரிஃபை பண்ணிக்குவான், ஓ அது நீதானாடா அப்படிங்கிற மாதிரி. இந்த பாயிண்ட்ல நான் ஏகப்பட்ட இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற விஷயத்த யோராய் சொல்லுவான். இவனோட அந்த ஸ்ட்ரெயின் ஜுட்சுவை பத்தி பாத்தீங்கன்னா ஷீனோவுக்கு நல்லாவே தெரியும். இவன் பாத்தீங்கன்னா ஆப்போனன்ட்டோட சக்ராவை உரிவான்னு. அதனால நருட்டோ அண்ட் ஈனோ 2 பேருமே பாத்தீங்கன்னா இவன் கூட மேட்ச் அப் பண்ண முடியாதுங்கறனால நீங்க 2 பேரும் முன்னாடி போயிருங்க, நான் இவனை பாத்துக்கிறேன் அப்படின்றான். அவங்க 2 பேரும் போறத தடுக்க ட்ரை பண்ணும்போது ஷீனோ பாத்தீங்கன்னா அவனோட பாராசிட்டிக் இன்செக்ட்ஸை வச்சு அட்டாக் பண்ணுவான். ஆங்கோவுக்கு அந்த கர்ஸ்ட் மார்க் கொடுக்குற பெயினே பாத்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். இருந்தாலுமே அந்த 2 கிரியேச்சர்ஸையுமே போட்டு தள்ளிட்டு வந்திருப்பாங்க. ஒரோச்சிமாருவை கண்டுபிடிச்சிட்டு பக்கத்தால போவாங்க. போய் பார்த்தா ஏமாச்சியா இருப்பான். நீயா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறமா திரும்ப அந்த பிளேஸ்க்குலாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அதை பத்திலாம் எனக்கு ஒன்னும் தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியமே இல்லை அப்படின்பாங்க. இந்த இடத்துல மெயினா ஒரோச்சிமாரு எங்க அப்படிங்கிற கொஸ்டினை தான் வைப்பாங்க. அவர் இருந்தாரு ஆனா 2 வாரத்துக்கு முன்னாடி அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவான். இந்த பாயிண்ட்ல அவங்களுக்கு புரியாது. ஏன்னா கஸ்டமர்க்குங்கிறது அவங்களுக்கு ரொம்பவுமே பெயினை கொடுக்குது. அவனோட பிரசன்ஸ்ங்கிறது 2 வாரத்துக்கு முன்னாடி இருந்தது இப்ப வரைக்கும் எனக்கு இந்த இம்பாக்ட் இந்த இடத்துல கொடுக்குதா அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா நருட்டோ அண்ட் ஈனோ 2 பேரும் வந்துருவாங்க. ஓ நீ 2 கெனினை கூட்டிட்டு வர அளவுக்கு வளர்ந்துட்டியா அப்படின்னு சொல்லுவான் மேட்சி. இவன் யாருன்னு சொல்லி ஆங்கோ கிட்ட கேட்பான். இந்த பாயிண்ட்ல இவன் வந்து ஒரு மெடிக்கல் நிஞ்சா, ஒரோச்சிமாரு கூட பார்ட்னர் பண்ணி தான் இந்த ஒரு ரிசர்ச்ங்கிறது மற்றது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கான். ஆனா இப்போ அவனோட மாஸ்டர் இங்க இல்ல, எனக்கு தெரிஞ்சு இங்க நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் இவன் தான் காரணம் அப்படின்பாங்க. நருட்டோ செம ட்ரிகர் ஆவான். உன்னோட முட்டாள்தனமான விஷயங்கள் எல்லாம் மக்களை வச்சு தான் டெஸ்ட் பண்ணி பாப்பையாடான்பான். அமாச்சி பாத்தீங்கன்னா ரொம்பவுமே டென்ஷன் ஆவான். எதனாலனா என்னோட ஹோல் லைஃபையுமே நான் இதுக்காக தான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். அந்த வகையில இப்ப நீ பாக்குறீல இவளோட பிசிக்கல் எபிலிட்டி மூலமா இவனால தண்ணிக்குள்ள கூட வாழ முடியும் அப்படின்ட்டு அவனோட டெஸ்ட் சப்ஜெக்ட்ஸை பத்தின பெருமையான விஷயங்களை மட்டும் தான் பேசுவான். இந்த பாயிண்ட்ல நிஞ்சாஸோட அண்டர் வாட்டர் காம்பேட்டை பத்தி சொல்லுவான். அந்த மாதிரி ஃபைட் நடந்துச்சுன்னா அப்ப சில நிஞ்சாஸ்னால அதை தாக்கு பிடிக்க முடியாது. அந்த வகையில இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்னு சொல்லி இசரிபியை காட்டுவான். ஈனோ ரொம்பவுமே ஷாக் ஆவா. இது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா ஏமாச்சி எதுக்காக பண்றான்னா நிஞ்சாஸ்னால தண்ணிக்குள்ள இறங்கி ஃபைட் பண்றதுங்கிறதுலாம் நடக்காத காரியம். அந்த வகையில இவனோட ஆர்மிங்கிறது அண்டர் வாட்டர் காம்பேட்ங்கிற ஒரு ஸ்டைல்ல வந்துச்சுன்னா அதை யாராலுமே சமாளிக்க முடியாது. அந்த வகையில இந்த என்டையர் லேண்டையுமே நான் கேப்சர் பண்ணிடுவேன். ஏகப்பட்ட விஷயங்களை நான் டிவைட் பண்ணுவேன். ரெண்டாவது இந்த சீ ரூட்ஸ் மொத்தமாவே நான் எடுத்துக்குவேன். அந்த வகையில எல்லாருமே என்னை கண்டு பயப்பட்டாகணும், மண்டியிடணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவான். மெயினா இவன் ஒரோச்சிமாரு மேல காண்டா இருக்கிறது காரணமே என்னன்னா இவனோட ரிசர்ச்சை வந்து டோட்டலாவே அபேண்டன் பண்ணிட்டு போயிருப்பான் ஒரோச்சிமாரு. அதுக்காக கண்டிப்பா அவன் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் வருத்தப்படுவான் அப்படின்பான். நருட்டோ வந்துட்டு பீப்புளை ஒரு டூல் மாதிரி யூஸ் பண்றியடா அப்படின்னு சொல்லி பேசும்போது பாத்தீங்கன்னா நீயுமே ஒரு ஆவரேஜான ஒரு லேப்ரேட் தாண்டா அப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்துவான். நருட்டோ ட்ரிகர் ஆகி அடிக்க வரும்போது பாத்தீங்கன்னா குறுக்கால இசரிபி வந்து நின்றுவா. அடுத்த சீனே பாத்தீங்கன்னா ஷீனோ அண்ட் யோரோயோட ஃபைட்டை காட்டுவாங்க. ஷீனோ ரொம்பவுமே டிஸ்டன்ஸை கீப் அப் பண்ணுவான். அந்த விஷயத்தை ரொம்பவுமே டீஸ் பண்ணிட்டு பேரலைசிங் சக்ரா ஃபீல்ட் அப்படிங்கிற அவனோட ஜுட்சுவை யூஸ் பண்ணுவான். இந்த ஜுட்சுவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த ஃபீல்டுக்குள்ள எந்த ஒரு பர்சன் நிக்கிறானோ அவனை டோட்டலாவே அது பேரலைஸ் பண்ணிரும். ஷீனோவோட கார்டு அந்த 1 செகண்ட் டவுன் ஆகும் போதே பாத்தீங்கன்னா பின்னாடி வந்து யோரோயை அவனை பிடிச்சிருவான். நருட்டோ இந்த கிறுக்கனை காப்பாத்துறதுக்காக எதுக்கு நீ குறுக்கால வந்து
நிக்கிற அப்படின்னு சொல்லி இசரிபி கிட்ட கேட்பான். இவன் ஒருத்தனால மட்டும்தான் என்னோட பாடியை திரும்ப நார்மலா சேஞ்ச் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவா. அதுக்காக தான் பண்றேன்ட்டு அவளோட பேண்டேஜஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி காட்டுவா. இருந்தாலுமே நீ ஹியூமனா தானே இருக்க அப்படின்னு சொல்லி நருட்டோ கேட்பான். இல்ல உனக்கு புரியாது, எல்லாருமே என்ன புள்ளி பண்றாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவா. மெயினா நருட்டோ பேசுறதுமே இவளுக்கு இவளை புள்ளி பண்ற மாதிரி தான் ஃபீல் ஆகும். நருட்டோ ரொம்ப சேடா ஃபீல் பண்ணுவான். கிட்டத்தட்ட நீயும் நானும் சேம் தான் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவான். நம்ப மாட்டா. நான் பார்க்க உன்ன மாதிரி நார்மலா இருக்கணும்னு தான் விரும்புறேன் அப்படின்ட்டு ரொம்பவுமே அழுக ஆரம்பிச்சிருவான். நீ எதுக்கும் அழுகாத இசரிபி, நான் உன்னை நார்மலா ஆக்குறேன் அப்படின்னு ஏமாச்சி. ஆங்கோ ஏதோ ஒரு விஷயத்த ஃபிஷியை நோட் பண்ணிட்டு ஈனோவை காப்பாத்துவாங்க. இந்த பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா அந்த இடமே ரொம்ப பிளாஸ்ட் ஆகும். மிசுமி வருவான். இசரிபி மட்டும் அவங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணலினா இந்த ஒரு விஷயம் ரொம்ப மோசமா தான் முடிஞ்சிருக்கும் அப்படின்ட்டு சிரிப்பான். சரி இவங்களை நீ பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு வா இசரிபி போலான்ட்டு கூட்டிட்டு போவான் ஏமாச்சி. நருட்டோ தடுக்க ட்ரை பண்ணாலும் அவ பாட்டுக்கு போயிருவா. மிசுமி இப்ப இதை நம்ம பாத்துக்கலாமா அப்படின்பா. யோரோ கிட்ட சீன் ஜம்ப் ஆகும். பாத்தீங்கன்னா நீயும் ஏமாச்சிக்கு ஒரு லேப்ரேட் ஆக போற அப்படின்ட்டு கலாச்சிட்டு இருப்பான். பாத்தீங்கன்னா அது இன்செக்ட் க்ளோனா இருக்கும். அது தெரிஞ்ச உடனே பாத்தீங்கன்னா ஸ்மோக் பாம்பை யூஸ் பண்ணி டிசப்பியர் ஆயிருவான். அவன் என்ன பண்ண போறானோ அப்படின்ட்டு ஷீனோ திங்க் பண்ணுவான். இதுக்கப்புறம் மிசுமி கிட்ட சீன் ஜம்ப் ஆகும். அவன் பாத்தீங்கன்னா நருட்டோவை தூக்கி வீசுவான். அவனை தூக்கி ஸ்குவீஸ் பண்ணுவான். சாகர வரைக்கும் இப்படி போட்டு நெரிக்கிற மாதிரி. திடீர்னு மிசுமி பாத்தீங்கன்னா ரொம்ப வினோதமா நடந்துக்குவான். இந்த இடத்துல ஈனோ அவளோட மைண்ட் டிஸ்ட்ராக்ஷன் ஜுட்ஸுவை யூஸ் பண்ணிருப்பா. அவனை டோட்டலாவே ரெண்டு பக்கம் அவனோட கையை யூஸ் பண்ணியே கட்டி போட்டுருவாங்க. மிசுமி பயங்கர காண்டாவான். திடீர்னு பார்த்து அந்த பிளேஸே ரொம்பவுமே அதிர ஆரம்பிக்கும். இந்த பில்டிங் சீக்கிரமே கொலாப்ஸ் ஆயிருமோன்ட்டு ஆங்கோவை தூக்கிட்டு 3 பேருமே எஸ்கேப் ஆவாங்க. ஷீனோ இந்த இடத்துக்கு அப்பியரன்ஸ் ஆயிட்டு என்ட்ரன்ஸ் க்ளோஸ் ஆயிருச்சு, நம்ம வேற ஏதாவது வழியை தேடணும் அப்படின்பா. அமேச்சி அண்ட் ஈசரிபி 2 பேருமே பாத்தீங்கன்னா போட்ல எஸ்கேப் ஆகி போவாங்க. இந்த பாயிண்ட்ல யோரோ இந்த இடத்துக்கு வந்துருவான். நம்மள ஒருத்த மட்டும் மிஸ் ஆகுறான் அப்படின்பா. அதை பத்திலாம் கேர் பண்ணாத அப்படின்றான் அமேச்சி. நருட்டோ எந்த பக்கம் தாண்டா வெளியே போறது அப்படின்னு சொல்லிட்டு செம காண்ட்ல ஓடுவான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது.